ஆய்வுகளையும் பல பயணங்களையும் மேற்கொள்ளும் நம்ம சாரங்கபாணி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அவரிடமிருந்து ஆசீவக சமயம் எவ்வளவு தொன்மையானது, அந்த ஆசீவக சமயம் எப்படிப்பட்ட கூறுகளை எல்லாம் கொண்டுள்ளது அப்படிங்கிறத விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இப்போது நம்ம சைவம் வைணவம் இது எல்லாமே நமக்கு நூல்களில் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு இன்னைக்கு தேதிக்கு சைவம் வைணவம் இப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுது. அந்த மதம் குறித்த அந்த சமயம் குறித்த புரிதல் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இதுக்கும் தொன்மையான சைவ வைணவத்துக்கும் தொன்மையான ஆசீவக சமயம் என்ன மாதிரியான கூறுகளை கொண்டிருக்கு? ஏன்னா ஆசீவக சமயம் இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஒரு மதம் ஒரு சமயம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது அப்படின்னு தெரியும். ஆனால் அது எப்படி இருந்தது, அந்த ஆசீவக சமயத்தில் என்னென்ன கூறுகள்லாம் இருந்ததுன்னு சொல்லுங்கய்யா. ஆசீவகம் என்பது நமது முன்னோர்களான தொன்மை சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெய்யியல் கோட்பாடு. அது சமயமும் அல்ல, மதமும் அல்ல. மெய்யியல் என்றால் இயற்கையின் உண்மை ரகசியங்களை தெரிந்து கொண்டது தான் அந்த ஆசு, ஈவு, அகம் என்று மூன்றாக பிரிக்கலாம். இங்கே ஐயா ஆதிசங்கரர் அவர்கள் ஆசி என்பதற்கு தங்குதடை என்ற பொருளை சொல்லியிருந்தார். எனக்கு அதை விட ஆசி என்றால் சிவமலம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. சிவமலத்துக்கு நீங்கள் பொருள் பார்க்க போனால் 3 இம்புரிட்டி ஆஃப் சோல் என்று வருகிறது. அந்த அடிப்படையில் ஆய்வு செய்தால் அணுவின் உட்பொருள் 3 என்று வருகிறது. ஆசி என்பதற்கு அணுவின் உள்ளே உள்ள 3 பொருள். இன்றைய அறிவியலில் நம்மளுக்கு நன்றாக தெரியும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று. அப்போ அணுவின் உட்பொருளாகிய அதை பற்றிய ஐயங்களை தெளிவுபடுத்தும் அகம், ஆசு, ஈவு, அகம். அப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் அணுவை பற்றிய தெளிவான ஆய்வை தெரிந்து நமக்கு வெளிப்படுத்தி உள்ளார்கள். இதுதான் ஆசி, ஈவு, அகம் என்பது சித்தர்களுடைய கோட்பாடு. வானியலை நன்கு கணித்துள்ளார்கள். இவர்களுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்றால், இவ்வுலகத்தில் ஆன அனைத்துமே அணுக்களால் ஆனது. அனைத்தும் அணுக்களால் ஆனது. அணுக்களுடைய மூல அணுக்களாக அவர்கள் 5 பொருளை எடுத்துக்கொண்டார்கள். நில அணு, நீரணு, காற்றணு, தீயணு, விண்ணணு. இதை தான் ஐம்பூதம் என்போம். இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கை தான் இன்று உயிர் பொருளாக இருக்கக்கூடிய ஓரணு உயிரிலிருந்து, ஜீவராசிகளிலிருந்து, மரம், மட்டை, விலங்கினங்களிலிருந்து அனைத்தும் இந்த 5 பொருளுடைய சேர்க்கையால், ஐம்பூத சேர்க்கையால் உருவானது. அப்போ இந்த உயிர் இயக்கமும் அல்லாமல் பௌதிக இயக்கம், அறிவியல் பூர்வமான இயக்கங்கள் இருக்கிற அசைவ இயக்கம், இயந்திர இயக்கம் அப்படிங்கின்றது, இந்த இரண்டுமே முப்பொருளால் உருவானது. அந்த முப்பொருள் என்பது என்னவென்றால் ஆற்றல், பொருள், கட்டமைப்பு. இந்த ஆற்றல், பொருள், கட்டமைப்பு என்கின்ற முக்குணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த இயக்கமும் கிடையாது. உங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உயிர் இருக்குது என்றால் ஆற்றல். உங்களுடைய உடல் இருப்பது பொருள், மண்ணிலிருந்து கிடைத்த பொருள். உங்களுடைய உடல் கட்டமைப்பு ஆசிவக கூறுபடி 18 மருத்துவ மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தசை மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், இதுக்குள்ளால் கோடிக்கணக்கான கட்டமைப்பு உங்கள் உடல் உள்ளே இருக்கிறது. இந்த கட்டமைப்பு, இந்த 3ம் சேர்ந்தது தான் உங்களுடைய நீங்கள். இப்போ இந்த 3இல் எந்த ஒன்று இல்லை என்றாலும் நீங்கள் என்கின்ற அந்த ஒரு உயிர் இயக்கம் இருக்காது. அப்போ இந்த 5 எற்றலாய் ஆன பெரும் ஜோதியே என்கிறார் சிவவாக்கியார். இதுதான் அடிப்படை கோட்பாடு. இந்த 3 குணங்கள் அல்லது 3 பால்கள் ஏதோ ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம். அந்த முக்குணம் தான் உலகை இயக்குகிறது. இந்த முக்குண தத்துவம் தான் ஆசிவக அழிவுக்கு பின் கருத்தியலை, அது ஆற்றலை முதன்மையானது. இந்த 3லேயே இப்போ முக்காலி போட்டு நம்ம இப்போ சடங்குகளில் 3 கால் வச்சு முக்காலி இருக்கும். இந்த முக்காலில் எந்த கால் பெரிய கால், எந்த கால் சின்ன கால், இல்லை எந்த கால் முக்கியமான கால் அப்படி நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ முக்கியமில்லை ஒரு கால்னா அந்த காலை எடுத்துட்டா முக்காலி நிற்குமா? நிற்காது. 3 காலம் இருந்தால் தான் முக்காலி நிற்கும். இதுதான் ஆசீவகத்தினுடைய தத்துவம். ஆற்றல், பொருள், கட்டமைப்பு என்ற 3 சமநிலையில் இயங்கும்போது தான் இயக்கம் இருக்கும். அதில் ஒன்று இல்லை என்றாலே அங்கே இயக்கம் இருக்காது. இப்போ சைவர்கள் என்பவர்கள் ஆற்றல் தான் முதன்மையானது என்று ஆற்றலை பிடித்து கொண்டு வந்தவர்கள். அதன் குறியீடு தான் திருநீர். திருநீர் என்பது ஒரு பொருளை எரித்து ஆற்றல் வெளிப்பட்ட பிறகு கிடைக்கக்கூடிய சாம்பல், ஆற்றலின் குறியீடு. பொருளின் குறியீடாக வைணவர்கள் பொருள்தான் முதன்மையானது என்றார்கள்.
அந்த பொருள் முதல்வாதிகள் தான் வைணவர்கள். அவங்க பொருளின் குறியீடாக மண்ணின் நிறமான சிகப்பை, குங்குமத்தை எடுத்துக்கொண்டார்கள். கட்டமைப்பு தான் முதன்மையானது என்பவர்கள் தான் மஞ்சளை அல்லது சந்தனத்தை ஒத்த கோடு போட்டுக்குவாங்க. இவங்க கட்டமைப்பு பிரம்மவாதம் அனுப்பாங்க. இந்த ஆற்றல் பொருள் கட்டமைப்பு என்பதை தான் சிவன், விஷ்ணு, பிரம்மன் என்று 3 சமயங்களாக பிரித்து விட்டார்கள். இந்த 3க்குள்ளாலையும் உறவு, மாமா, மச்சா இதெல்லாம் வந்து வைதீகம் உட்கலந்த பெண், ஒரு குடும்ப கட்டமைப்பு. பிராமணிய வைதீகம் உட்கலந்த பெண். இப்போ வைதீகத்துக்கும் ஆசீவகத்துக்கும் அடிப்படை தத்துவம் என்னன்னு, ஆசீவகம் என்பது பல்லுயிர் நோக்கம் கொண்டது, பல்லுயிர் பாதுகாப்பு கோட்பாடு கொண்டது. அனைத்து உயிருக்குமான பாதுகாப்பு கருதுவது ஆசீவக கோட்பாடு. வைதிகம் என்பது இன்றைய முதலாளித்துவம் போன்றது. பிறர் உழைப்பை எடுத்து தான் உழைக்காமல் வாழ வேண்டும் என்பது தான் வைதிகம். நீங்கள் எப்படி போய் வந்தாலும் வைதிகம் அதில் தான் இருக்கும். அப்போ இன்றைய முதலாளிகளினுடைய அடிப்படை கோட்பாடு வைதிகம் சார்ந்தது. இந்த வைதிகம் இன்னைக்கு எல்லார் உள்ளத்திலையும் புகுத்தப்பட்டிருக்கிறது. அனைவருமே அப்படி தான் இன்று இருக்கிறார்கள். சின்னவனை அவனுக்கு மேலே அறிவாளி ஏமாத்துறான், அவனுக்கு மேலே அறிவாளி அவனை ஏமாத்துறான். இப்படி அதனுடைய படிநிலைகள் தான் மாறி இருக்க வழிய அந்த பன்னுயிர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற தத்துவம், அந்த வள்ளலாருடைய அந்த பன்னோக்கு அமைப்பு வந்து இன்றைக்கு உலகத்தில் அருகிவிட்டதால் தான் உலகச் சூழலே போர் சூழலாகவும் பெரும் முதலாளியினுடைய ஒரு 4-5 முதலாளிகளின் கீழ் இந்த பேர் உலகமே எல்லா நாடுகளும் இயங்கக்கூடிய நிலைக்கு இருப்பதும், அந்த 4-5 முதலாளிகள்தான் உலகத்தில் இருக்க அனைத்து மானுடத்தையும் ஆடு மாடு மேய்ப்பது போல் மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் எந்த சட்டை போட வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். நான் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்கு நேர் முரணான தத்துவ இயல், தனி உடைமை தத்துவம் அது. இது பொது உடைமை தத்துவத்தை சார்ந்தது. அதனால்தான் தற்சார்பு நிலை, அதாவது தன்னோக்கம் கொண்டவர்கள், தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்களுக்கு ஆசீவக கருத்தியல் வந்து எதிர்கருத்தலாகப்பட்டது. இப்போ ஆசீவக சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வியலை பற்றி சொல்லுங்க. அவங்க என்ன மாதிரியான வாழ்வியலில் இருந்தாங்க? ஆசீவக சித்தர்கள், அப்போ இதற்கு வந்து நீங்கள் ஆண்டு போனீங்கன்னா தமிழினுடைய தோற்றமும் ஆசீவக சித்தர்களுடைய தோற்றமும் சமகாலம். தமிழ் எழுத்துக்களை கட்டமைத்தது ஆசீவக பெருஞ்சித்தர்கள். 5 பூதங்களை தான் 5 உயிரெழுத்தாக கட்டமைத்தார்கள். தமிழில் இருக்கும் உயிரெழுத்து 5. அடுத்தது வரக்கூடிய ஐயாவு வந்து பின்னால் ஊழ்க கோட்பாட்டின்படி உயிர் இயக்கம் உடம்பில் 7 புள்ளிகளை கடப்பதால் 5க்கு மேலே 2 சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததால் ஐயையும் அவ்வவையும் சேர்க்குறாங்க. நீங்கள் ஆவுக்கு அடுத்தது நெடில் வரும்போது ஆவு தான், 2 எழுத்து போட்டிங்கன்னா நெடில் ஆகும். அப்போ 5 தான் அங்கே எழுத்து உயிர். ஐயாவும் சேரும்போது 7. குண்டலினி யோகத்தை ஊழ்க நிலையிலேருந்து கிளப்பும்போது அது 5வது புள்ளி இங்கே வந்து நிற்கிது, 6வது புள்ளி நெற்றி போட்டு 7வது புள்ளி உச்சிக்கு வருது. இந்த ஐகார நிலையும் அவுகார நிலையையும் உயிர் இயக்கத்துக்குள்ளால் வர்றதால அப்போ அந்த உயிர் எழுத்துக்குள்ளே 2 கட்டாயம் திணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஐயும் அவ்வும் இல்லாமையும் நீங்கள் தமிழிலே எந்தவுடைய சொல்லோசை குறையாத எழுத முடியும். ஆ போட்டு இவ் போட்டு அவ்வு எழுதலாம், ஐ போட்டு ஆ போட்டு ஏ போட்டு புள்ளி வச்சு ஐயை எழுதலாம். அதேமாரி அந்த ஓசைக்கான எல்லா ஓசைக்கும் எது எழுதினாலும் அந்த சொற்களுக்கு அந்த எழுத்தை பயன்படுத்தலாம். ஐ என்று ஒரு எழுத்தும் அவென்று ஒரு எழுத்தும் தேவையில்லாத ஒன்று. இருந்த போதிலும் உயிரியக்க கோட்பாட்டின் தத்துவத்தில் தான் எடுத்து வச்சுருக்காங்க. மருத்துவ கூறுகள் வந்து 18. மெய் என்றால் உடல், உடலும் உயிரும் சேர்ந்தது தான் உயிர்மெய் குழந்தை. நம்ம உயிரினுடைய குறியீடாக உயிரெழுத்தும் மெய்யினுடைய குறியீடாக மெய்யெழுத்தும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நமது மெய்யானது 18 மருத்துவ மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து ஆசீவகத்தில் 6 வண்ணம் 63 18 படிநிலைகள் இருக்கிறது. 18 படிநிலைகள்னால் ஏற படியில் அது கல்வி படிநிலை. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புன்னு நம்ம இன்றைக்கி 12ஆம் வகுப்பு, அதுக்கடுத்து இளங்கலை முதுகலை அப்படி வரும். இப்போ அந்த 9 ஆண்டுகள் வரைக்கும் பொது கல்வியாகும். அடுத்த 9 ஆண்டுகள் வந்து இளங்கலை முதுகலை என்று இருப்பது அன்று சிறப்பு பள்ளியாகவும் இருந்தது. அந்த 6 வண்ணங்கள் என்பது இன்று பள்ளியில் சீருடை வண்ணம் கொடுக்குறோம அது ஒப்பானது. அது அந்த ஆசீவக பள்ளியினுடைய பள்ளி பாடத்திட்டங்கள் தான் இன்று இருக்கிற பள்ளியும். அதே பள்ளி தான் இன்றும் பள்ளி என்கிறோம். இன்று பள்ளி பாடத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா துவக்க கல்வி, நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளங்கலை முதுகலை 6ஓடு அவங்க படிப்பு நெருக்கிது. அங்கேயும் 6 படிநிலை வச்சுருந்தாங்க. 63 18 ஆண்டு. இங்கேயும் பார்த்திங்கன்னா 18 ஆண்டு படிக்கணும்.
இப்போ ஆசீவக பள்ளியினுடைய பாடத்திட்டங்கள் தான் நீங்கள் படிச்சுக்கின்னு இருக்கீங்க. அப்போ இந்த ஆசீவக பள்ளி என்பதும் பாடத்திட்டங்கள் 5 பாடத்திட்டங்கள் படிக்கிறீங்க. அன்றைக்கு அவங்க மொழி கணிதம், கலைகள், விண்ணியம், மெய்யியல் என்ற 5 பாடத்திட்டங்களை அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த 5 பாட்டம் 5 திறம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததால் ஐந்திர பள்ளி என்று அதற்கு பெயர் பெற்றது. இப்போ ஆதிசிவன் என்பது தான் முதலில் ஆசீவகத்தின் முதல் சித்தராக நமக்கு வரலாற்று தொன்மங்கள் ரீதியாக கிடைக்கிறது. அந்த ஆதிசிவன் என்பவரை தான் இன்று சைவம் சிவனாக எடுத்துக்கொண்டு போயிருக்கிறது. ஜைன மதத்தில் பார்த்தால் ஆதிசங்கரனை முதல் தீர்த்தங்கராக கொண்டு வருகிறார். ஜைனம் என்பது இப்போது எப்படி திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்ததோ, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்ததோ, தொன்மை ஆசீவக மரபு என்பது தமிழர்களால் உருவாக்கப்பட்டாலும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது தமிழர்களுக்கு மட்டுமே உரிமையுடையது அல்ல. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உலக பொதுமறை அது. இந்த ஆசீவகம் பரவி இருந்த மண் பரப்பு தான் ஆசியா. இன்றைக்கி ஆசியா கண்டம் என்று சொல்கிறோமே, அது ஆசியம் பரவிய பகுதி. அப்போ நம்மளுடைய தமிழர்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் சிந்து பகுதிக்கும் ஆப்கான் அதை தாண்டிய பகுதிகளிலும் பரவி இருந்தார்கள். ஆசீவகமும் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியா முழுக்க பரவி இருந்தது. அப்போ அந்த ஆசீவகத்திலிருந்து தோன்றியது தான் ஜைனம். மர்க்கலி கோசலர் காலத்தில் அவரிடம் பாடம் பயின்ற மகாவீரர் என்பவர் தான் அவரிடமிருந்து பிணக்கூற்று பிரிந்து ஜைனம் என்ற ஒரு சமயத்தை தோற்று வைக்கிறார். அவருக்கு ஒரு 10 ஆண்டுக்கு பின் தோன்றியவர் தான் புத்தர். அவரும் ஆசீவக கருத்திலிருந்து தான் புத்த மதத்தை தோற்று வைக்கிறார். இங்கு ஆரியர்களும் ஆசீவக இயலை, அதற்கு மகாவீரருக்கு முன்பிருந்த ஆசீவக இயல் கருத்துக்களை புரிந்து அதிலிருந்து தான் வேதங்களை உருவாக்குகிறார்கள். ஆரியர்களுக்கு என்று தனித்த தத்துவமும் கிடையாது, தனித்த கடவுள் கிடையாது, தனித்த பண்பாடு என்ற ஒன்றும் கிடையாது, தனித்த மொழியும் கிடையாது, எழுத்தும் கிடையாது. எல்லாமே தமிழிலிருந்து உருவாக்கப்பட்டவைகள் தான். அப்போ ஆசீவகம்தான் உலகிற்கே எப்படி தமிழ் மொழி தொன்மையானதோ அதை போன்று உலகிற்கே ஆசீவக தத்துவ இயல் தான் தத்துவரீதியாக முதன்மையானது. ஆசீவக கடவுளர்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஆசீவக கடவுளர்களாக கொற்றவை தேவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டோம், இல்லை விநாயகரே ஆசீவக வடிவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிறைய பேசப்படுது. அதெல்லாம் ஆய்வுகள் ரீதியாக அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? ஐயா, கடவுள் என்ற சொல்லே தமிழ் சொல். ஆனால் கடவுள் என்பது ஒரு வினைச்சொல், பெயர் சொல் அல்ல. கட உள் என்றால் ஆழ் மனதுக்குள் கடந்து செல் என்பது தான் அதில் பொருளை ஒழிய ஒரு இறையை குறித்த சொல் அல்ல. அது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசீவகத்திற்கு கடவுள் இல்லை. அவ்வாறான கடவுள் ஆசீவக கோட்பாடில் இல்லை. ஆசீவகத்திலிருந்து பிறந்த ஜைனத்திற்கும் கிடையாது, அதிலிருந்து பிறந்த பௌத்தத்திற்கும் கிடையாது. மூன்றிற்குமே கடவுள் என்பது இல்லை. இயற்கை தான். ஐம்பூதங்களே உலக இயக்கம் என்பது நீங்களும் ஐம்பூதம், நானும் ஐம்பூதம், எனது முடியும் ஐம்பூதம், மூளையும் ஐம்பூதம். அப்போ அனைத்துமே ஐம்பூதங்களால் ஆனது என்பது தான் ஆசீவகத்தினுடைய தத்துவியல். நாம் வழிபடுவது ஆசீவக கடவுள்களை அல்ல, ஆசீவக பெருஞ்சித்தர்களை. அந்த சித்தவர்களை எந்த இடத்திலே அடக்கம் செய்தோமோ, கோளில் பொறியில் குணமுலைவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலைங்கிறார் வள்ளுவர். இந்த எண்குணம் என்பது 5, 3, 8 என்று சொன்னேனே, ஐம்பூதங்கள் 3 முக்குணங்கள் என்று இந்த 8ஐ தான் அது குறிக்கிறது. அப்போ அந்த எண்குணத்தில் சிறந்த ஒரு பேரறிஞனுடைய தாளை வழிபடவில்லை என்றால் ஒன்றுக்கு அறிவு இருக்குங்கிறதுக்கு பொருள் இல்லைங்கிறார். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலைங்கிறார் வள்ளுவர். அப்போ அந்த ஆசீவக பெருசித்தர்களுடைய கல்லறைகளை வழிபடுவதும் அவர் நினைவாக ஒரு நடுகல்லை நட்டு வழிபடுவதும் நமது மரபு. அப்படிப்பட்ட மர்க்கலி கோசலர், பாசுவநாதனார், பற்கொடுக்க நங்கினியார் போன்றவர்களுடைய உருவச்சிலையை தான் ஒரு குறியீடை தான் இன்று ஐயனார் என்று வழிபடுகின்றோம். அது ஒன்று. அதிலேயே பெண் தெய்வமாக மாதங்கி என்று இருப்பார்கள். அது பெண் துறவிகளாக இருந்தவர்கள். இவையன்றி தமிழ் குடிகளுக்கு, எல்லா குடிகளுக்கும் குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வம் என்பது குல முன்னோர்கள். 7 தலைமுறை அல்லது 14 தலைமுறைக்கு முன்பு இருந்தவர்கள். அவர் வழி இன்று ஒரு ஊர் இருக்கலாம், ஒரு மாவட்டம் இருக்கலாம், பல குடிக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அப்போ அதனுடைய தொன்மையாக ரொம்ப தூரமாக இருக்கும். அவருக்கு பிறகு அவ்வளவு குடி அவர் வழி பிரிஞ்சிருக்குங்கிறது தான் அதனுடைய பொருள். தமிழர்களுக்கு தத்துவ ரீதியான கடவுள் என்பதே தமிழர்களுக்கு கிடையாது.
இன்று சிவன் விஷ்ணு என்பதெல்லாம் தத்துவ ரீதியான கடவுள் போன்ற கடவுள்கள் தமிழருடைய கோட்பாடுகளிலே கிடையாது. முன்னோர்கள் வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு, ஜீவசமாதியை அடைஞ்ச இடத்தை வழிபடுவது, இதையன்றி இவர்களுக்கு தனித்த ஒரு கடவுள் என்ற ஒரு வழிபாட்டு நிலை கிடையாது. இவையெல்லாம் ஆரியம் தமிழகத்தில் ஊடுருவிய பின், அதாவது வைதிக கலந்த பிறகு தமிழருடைய மெய்யியல் கோட்பாட்டை அழிப்பதற்கும் பொது உடைமை தத்துவத்தை சீரழிப்பதற்கும் வைதிகத்தை உள்புகுத்துவதற்கு மூட நம்பிக்கைகளை உருவாக்கி இந்த சிவன், பிரம்மா, விஷ்ணு இவனெல்லாம் அண்ணன் தம்பியும் பொண்ணு கொடுத்து பொண்ணு கண்டவனா மாற்றி அவனுக்கு இப்போ விநாயகர் முருகனை பிள்ளையாக்கி இப்படி ஒரு கடம்புலே ஒரு குடும்பம். அந்த குடும்பம் எத்தனை தலைமுறைனா 2 தலைமுறை தான். சிவன் அவனுக்கு பிள்ளை, அதுக்கு அடுத்தது பிறவியே கிடையாது, ஜெனரேஷனே கிடையாது. ஒரு 2 தலைமுறையோடைய கடவுளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி ஒரு கதையை எழுதி பொய்க்கதையே எழுதியிருக்காங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், இன்று வழங்கப்படும் அனைத்து பொய்க்கதைகளுக்கு உள்ளும் நமது முன்னோர்களுடைய ஏதோ ஒரு கரு இருக்கிறது. அதை தான் மாற்றியிருக்கிறார்கள். மாவள அமாவாசையில் மா அலை அமாவாசை, அதுதான் ஆழி பேரலை குமரி கண்டத்தை கொண்ட பெரும் பேராழி, கடல் பேராழி. அந்த ஆழி பேரலையை தான் மா அலை அமாவாசை என்று நம்ம இன்றைக்கி அதை வழிபட்டு கொண்டு இருக்கிறோம், நினைவு கூறுகிறோம். இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளாலேயும் சொல்லாய்வு கொண்டு நீங்கள் ஊர்ந்தால் நமது வரலாறுகள் அங்கே கிடக்கின்றன. ஐயா, இப்போது இந்த ஆசீவக தொன்மங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ நிறைய படுகைகள் இருக்குது, இப்போ சமண படுகைகள்லாம் இருக்குது, பாளிகள் இருக்குது, இதெல்லாம் சமணத்தில் தானே இருக்குது, ஆசீவகம்னு சொல்லலையே, இது சமணம். நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ விநாயகரை பற்றி கேட்டீங்க. ஆசீவகத்தினுடைய குறியீடு யானை. யானை ஏன் குறியீடு கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, 5 உறுப்பு இருக்குது. ஐங்கரத்தான் அன்பாங்க, 4 கால் தும்பிக்கை சேர்த்து 5. இங்கே ஐம்பூதத்தை குறிக்கக்கூடிய சிம்பிளை தான் அதை எடுத்துக்கினாங்க. அது இல்லாமல் தமிழர்களுடைய மரபு வழி வாழ்வியலில் பார்த்தீங்கன்னாக்கா, யானையும் ஆமையும் போற்றப்படும். கடல் வழி கொடுத்தது ஆமை, நிலவழி கொடுத்தது யானை. அந்த வழியிலே தமிழருடைய தொன்மங்களாக தமிழனுடைய வரலாற்று சின்னங்கள் என்றும்போது ஆமையையும் யானையையும் உருவகப்படுத்துவார்கள். அந்த அடிப்படையில் தான் யானையை சின்னமாக கொண்டார்கள். ஒரு குட்டி யானை குந்தி இருந்தால், அமர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் விநாயகர். இந்த ஆசீவக சின்னத்தை வைதிக ஆன்மீகம் தங்களுக்கானதாக பிறகு மாற்றிக்கொண்டது. சமணம் என்பதும் அமணம் என்பதும் ஆசீவகமே. ஆசீவக சித்தர்கள் அமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அன்னம் என்றால் மேல்வாய். அந்த 5வது இடம், அந்த நெற்றிப்பொட்டுக்கு அந்த உயிர்காந்த ஆற்றலை கொண்டு வந்த பிறகு ஊழ்க பயிற்சி என்பது மூச்சு பயிற்சி. அந்த 2 கால்களையும் சமமாக போட்டு அவர் மூச்சு பயிற்சி எடுக்கும்போது 2 நாசித்துவாரங்களிலும் மூச்சு சமமாக வர வேண்டும். வலது பக்கம் வந்தால் அது சூரியகலை என்றும், இடது பக்கம் வந்தால் சந்திரகலை என்றும், 2 நாசிகளிலும் சமமாக வந்தால் அது சுழுமுனை என்றும் அழைப்பார். அந்த சுழுமுனை நாசியில் பயிற்சி எடுக்கும் பொழுது தான் உயிர்காந்த ஆற்றல் மேலே எழுப்பப்படும். அந்த சுழுமுனையில் கொண்டு வந்து நெற்றிப்பொட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அதற்கு மேல் உச்சிக்கு கொண்டு போடும்போது அன்னத்தில் இருந்து ஒரு சவ்வு தோல் பித்து கொண்டு அது மேல் போகும். அவ்வாறு அந்த பித்து கொள்ளும் பொழுது அது அருந்து விடும்போது அந்த இடத்திலிருந்து ஒரு நீர் சுரக்கும். அதை தான் அமிர்தம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் அந்த அந்த ஓக நிலையில் இருக்கும்போது அந்த வாயமுடி அன்னத்தின் வழியே ஒளி வரும். அன்னர்கள் வாய் மூடி முண்டு ஒலியை எழுப்பக்கூடிய அந்த சித்தர்கள் அன்னர்கள் என்ற பொருள். சம்மன்னர்கள் சமநிலையில் கால் போட்டு உட்கார்ந்ததால் அன்னர்கள். சம்மன்னர்கள் என்பதும் அம்மன்னர்கள் என்பதும் ஆசிவர்களை குறிக்கும் சொல். பிற்காலத்தில் அதிலிருந்து வந்த ஜைனர்கள் ஆசிவகம் அழிக்கப்பட்ட பின் ஆசிவகம் என்றோ அமணம் என்றோ சமணம் என்றோ தனித்த ஒரு பண்பாட்டு கூறு இருந்ததே தெரியக்கூடாது என்று மறைப்பதற்காக ஆசிவக பாழிகளையும் சமண பாழிகளையும் அமண பாழிகளையும் ஜைன பாழிகளாக மாற்றினார்கள். அந்த ஆசிவகத்திலிருந்து பிரிந்த மகாவீரனுடைய இப்போ திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்த மாதிரி இவங்க அந்த தொன்மை இடங்களெல்லாம் இவங்க போய் தங்களுடைய தடயங்களை பதிய வைத்து அதை ஜைன பாழிகளாக மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கி நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா ஜெயின் கேவ் அப்படின்னு தான் வரும், சமண பாழிகள்னு வராது. அப்போ அந்த சமணம்ங்கிற சொல்லு தமிழர்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா, சமணம்னா ஜைனம் தான் நினச்சிருக்கோம்.
சமணம் என்பதும் அமணம் என்பதும் ஆசிவகமே. ஜைனம் என்பது தான் மகாவீரருக்கானது. இந்த சித்தர்களை சமணர்களை கழுமரம் ஏற்றினார் என்று பெரிய புராணம் கூறும். அங்கு சமணர்களை கழுமரம் ஏற்றியதாக கோயில்களிலே வடிக்கப்பட்டிருக்கிற சித்திரங்களிலும் ஓலைகளில் வரையப்பட்டிருக்கிற வரைபடங்களில் கூட சமணர்கள் சமணர் என்றால் ஜைனர்கள் ஏற்றப்படவில்லை. ஜைனர்களுடைய மொட்டத்தலையாக இருப்பார்கள், முடியாற்று. நமது சித்தர்கள் தாடி மீசை முடி கொண்டையோடு இருப்பார்கள். அங்கே வடிக்கப்பட்டிருக்கிற உருவங்கள்லாம் தாடி மீசை கொண்டையோடு வடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ திட்டமிட்டு இவர்கள் கழுமரம் ஏற்றியதெல்லாம் சித்தர்களை. அப்போ பேர் அறிஞர்களை எல்லாம் கழுமரம் ஏற்றி விட்டார்கள். அவ்வாறு சித்தர்களை முழுக்க அழித்த பின்பும் எஞ்சிய பெரும் உழைப்பாளி மக்களை சைவத்திற்கு மாற்ற முடியவில்லை. யாரெல்லாம் இந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து தமிழ் குடிகளில் தன்னுடைய நெற்றியிலே திருநீரை பூசிக்கொண்டு சைவமாக மாறினார்களோ அவர்கள் போக எஞ்சியிருந்தவர்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவ்வாறான சித்திரவதைக்கு உள்ளாகியும் உயிர் போனாலும் நாங்கள் சைவத்தை ஏற்க மாட்டோம், அது அறிவார்ந்த சமயம் அல்ல என்று இருந்த தமிழ் பெருங்குடி மக்களுடைய சொத்துடைமைகளை பறித்து கொண்டு அவர்களை ஊருக்கு ஒதுப்புறமாக வெளியே புறச்சேரியில் அமர்த்தியது தான் இன்று உருவான சேரிகள். அப்போ சேரிவாழ் மக்களாகிய பறையர் குடிகள் தொன்மை ஆசிவிக குடிகள், முற்றிலும் ஆசிவிக குடிகள். ஆசிவிக பெரும் சான்றோர்கள் அந்த குடிகளில் தான் இருக்கின்றார்கள். விண் ஆய்வறிஞர்களை தான் தமிழருடைய தொன்மத்தில் பார்ப்பனர்கள் என்றோம். பார்ப்பனர்கள் என்றால் வானியல் பார்த்து சொல்வார்கள், குறி பார்த்து நாள் பார்த்து சொல்வார்கள். அந்த குடி இன்று பறையர் குடியிலேயே வள்ளுவர் குடியாக இருக்கிறது. அப்போ தொன்மை தமிழ் சமூகத்தின் உயர்ந்த நிலையில் இருந்த அந்தணர் குடிகளும் பார்ப்பனர் குடிகளும் இன்று பறையர் குடிகளாக ஆக்கப்பட்டு விட்டன. அடிப்படை காரணம் அவர்கள் ஆசிவகம் தழுவியதால், சைவத்தை ஏற்காததால். இப்படி ஒவ்வொன்றும் இந்த ஆசிவகத்தை யார் யாரெல்லாம் இந்த சித்திரவதைக்கு பயந்து சைவம் தழுவினார்களோ அவர்கள் இதையெல்லாம் உருவாக்கியவர்கள் மேட்டுக்குடியாகவும், பயந்து பின்பு வந்தவர்கள் இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட குடியிலும், ஆசிவகம் சைவம் சாராதவர்கள் இன்று தாழ்த்தப்பட்ட குடிகளமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நாட்டார்குல வழிபாடு இன்றைக்கி எல்லா சமயங்கள் எல்லா கோட்பாடுகளையும் தாண்டி நாட்டார்குல வழிபாடு தமிழ்நாட்டில் அது ஒரு தனித்த சிறப்போடு இயங்கிக்கிட்டு இருக்கு. நாட்டார்குல வழிபாட்டுக்கும் ஆசிவகத்துக்கும் என்ன தொடர்பு? இல்லை, இப்போ நாட்டார்குல வழிபாடுங்கிறது தான் நீங்கள் குலதெய்வ வழிபாடுங்கிறது. இப்போ குலதெய்வ வழிபாடு என்பது தான் இயற்கையானதும் கூட. ஆசிவகம் சொல்வதும் அதுதான் இயற்கையான. இப்போ உயிரின் தத்துவம் என்ன? உயிரின் தத்துவம் என்பது தன் பிறங்கடைகளை உருவாக்குவது. இயற்கை உங்களை ஏன் படைத்திருக்கிறது என்றால் உங்களுடைய பிறங்கடைகளை உருவாக்குவதற்கு தான் உயிர் பொருள்களை படைத்திருக்கிறது. ஆடு மாடு மரம் விலங்கு எல்லா தாவரங்களும் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றன. தான் வளர்ந்து பருவமடைந்த பின் தன்னுடைய பிறங்கடையை உருவாக்குவது தான் அதன் கடமையாக இருக்கிறது. அப்போ பிறங்கடையை உருவாக்கப்படும் பொழுது இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ நான் என்னுடைய தந்தை தாய் பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோள் பரன் பறை 7 தலைமுறை வரைக்கும் 7வது பாட்டன் பரன் பறை. அந்த 7 தலைமுறை வரைக்கும் தாத்தானுடைய மரபணு பிள்ளைக்கு கடத்தப்பட்டு கொண்டு இருக்கும். அந்த மரபணு கடத்தப்படக்கூடிய அந்த ஒரு தொடரி எண்ணெய் தான் பரம்பரை என்று கூறுகிறோம். அப்போ அந்த நாம் என்றால் நாம் அல்ல, இந்த உயிர் தொடரியின் ஒரு வளையம். அந்த சங்கிலியில் நாம் ஒரு வளையம், நமது பிள்ளை அடுத்த ஒரு வளையம், நமது முன்னோர்கள் முன்னிருந்த வளையம். அப்படி தான் மரபணு தொடரி செல்கிறது. இன்று அறிவியல் கண்டுபிடித்த அந்த மரபணு தொடரியை 5000 ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ நான் என்பது நான் அல்ல, என் அப்பன், என் பாட்டன், என் பூட்டன். அப்போ அவன்தான் நான் என்னும் பொழுது அவனுக்கு நான் மரியாதை கொடுத்து தானே ஆகணும். மறுபிறவி என்பது நான் பிறந்து பிறப்பதல்ல, இறந்து பிறப்பதல்ல. என் பிள்ளையே என்னுடைய மறுபிறவி, என் பேர பிள்ளைகள் அதனுடைய அடுத்த மறுபிறவி. அப்படி மரபணு தொடரியாக ஆசிவகம் சார்ந்து வரும்போது அந்த பிறப்பொழி தான் மறுபிறவியை வந்து இறந்து பிறப்பது மறுபிறவி அல்ல. இவ்வளவு நேரம் ஆசிவக சான்றுகள் குறித்து, ஆசிவகத்துடைய மெய்யியல் குறித்து எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கும் செவி கண்ட விவேக் பாரதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.